தமிழ்நாட்டுல அக்னி நட்சத்திரம் தொடங்குறதுக்கு முன்னாடியே வெயில் சதமடிச்சாச்சு. கடந்த 10 வருஷங்கள்ல இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் சராசரி வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 4 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் உயரக்கூடும்னு வானிலை ஆய்வு மையம் வான் பண்ணிருக்காங்க. சோ மக்கள் எல்லாருமே ரொம்ப கவனத்தோட இருக்கணும் அப்படின்னு மருத்துவர்களும் வான் பண்ணிருக்காங்க. வாட்டி வதைக்கிற இந்த கோடை வெப்பத்துல இருந்து நம்மள எப்படி தற்காத்துக்கிறது அத நான் உங்களுக்கு சொல்றேன். நம்ம உடல்ல நீர்ச்சத்து குறையாம இருக்க தாகம் எடுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க. 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை குறைஞ்சது 2 கிளாஸ் தண்ணீராவது குடிக்கிற பழக்கத்தை கொண்டு வந்துக்கோங்க. ஆமா, ஒரு நாளைக்கு குறைஞ்சது 3 to 4 லிட்டர் தண்ணீர் குடிக்கிறது ரொம்ப நல்லது. கஃபைன் கலந்த பானங்கள் உங்களுடைய உடலை ரொம்ப சீக்கிரமா வறட்சி அடைய செய்யும். அதுக்கு பதிலா 92% நீர்ச்சத்து இருக்கிற தர்பூசணி அல்லது 95% நீர்ச்சத்து இருக்கிற வெள்ளரிக்காய உங்களுடைய உணவுல சேர்த்துக்கோங்க. நாகரிகத்தை விட ஆரோக்கியம் தான் முக்கியம். மெல்லிய பருத்தி ஆடைகளையே நீங்க அணியுங்க. வெளியே போகும்போது குடை மற்றும் கண்களை பாதுகாக்க கருப்பு கண்ணாடி போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மதியம் 12 மணிலிருந்து மதியம் 4 மணி வரைக்கும் சூரியனுடைய தாக்கம் உச்சத்துல இருக்கும். இந்த நேரத்துல அவசியமே இல்லாம வெளியே போறத அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு மருத்துவர்கள் அட்வைஸ் பண்றாங்க. இந்த கொடைய ஆரோக்கியமாவும் பாதுகாப்பாவும் கொண்டாடுவோம். நன்றி, வணக்கம். Subscribe the channel for more useful videos.